அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நியூக்ளியர் அண்ட் பார்ட்டிகிள் பிசிக்ஸ்ல ஷெல் மாடல் கான்செப்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ ஆல்ரெடி நம்ம லிக்விட் ராக் மாடல் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ ஷெல் மாடல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அக்கார்டிங் டு ஷெல் மாடல் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் ஆர் grouped in shell in the nucleus அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு நியூக்ளியஸ்ல என்னென்ன இருக்கும்? புரோட்டான்ஸ் இருக்கும், நியூட்ரான்ஸ் இருக்கும். அப்போ இந்த நியூக்ளியன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த ஒரு பர்டிகுலர் குவாண்டம் ஸ்டேட்ல அது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது குரூப்டு அப்படின்னா என்னது? புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் என்னது நமக்கு இப்போ எப்படி நம்ம ஒரு ஆட்டம் எடுத்துட்டோம்னா, எலக்ட்ரான் எப்படி ஒரு ஆட்டம்ல நம்ம எனர்ஜி லெவல்ஸ் டிஃபைன் பண்றோமோ, எலக்ட்ரான்ஸ்க்கு எப்படி நம்ம எனர்ஜி லெவல்ஸ் நம்ம டிஃபைன் பண்றோமோ, அதே மாதிரி நமக்கு ஒரு நியூக்ளியஸ்ல நியூக்ளியான்ஸ்க்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த குவாண்டம் ஸ்டேட் நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். அப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the number of nucleons in each shell is limited by the Pauli exclusion principle னு சொல்லியிருக்காங்க. அப்போ குரூப்னு கொடுத்துருந்தாங்களா, அப்போ அது எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா, பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபலை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் அப்படின்னா என்னது? ஒரு குவாண்டம் ஸ்டேட்ல ஒரே ஒரு ஃபெர்மியான் மட்டும்தான் இருக்க முடியும். ஒரு குவாண்டம் ஸ்டேட்ல ஒரே ஒரு நியூக்ளியான் தான் இருக்க முடியும். அதான் பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் அப்படிங்கிறது. No two identical fermions can occupy the same quantum state. அப்போ மோர் தென் ஒன் ஃபெர்மியான் என்ன பண்ண முடியாது? ஒரே குவாண்டம் ஸ்டேட்ல இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஃபெர்மியான்ல என்னென்ன நமக்கு வரும்? எலக்ட்ரானும் ஃபெர்மியான் தான். புரோட்டான், நியூட்ரான் இது எல்லாமே நமக்கு ஃபெர்மியான் கீழே தான் வரும். அப்போ நம்ம இங்க நியூக்ளியஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நியூக்ளியஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கிறது புரோட்டானும் நியூட்ரான் தான். அப்ப இங்க ஃபெர்மியான்ஸ் அப்படின்னு அவங்க டினோட் பண்றது என்னது அப்படின்னா, நம்ம நியூக்ளியான்ஸ் தான். அப்போ ஒரு குவாண்டம் ஸ்டேட்ல என்ன பண்ண முடியும்? ஒரு புரோட்டானோ ஒரு நியூட்ரானோ தான் இருக்க முடியும். அப்போ நம்ம ஷெல் மாடல்ல அந்த நியூக்ளியஸோட அந்த எனர்ஜி லெவல்ஸ் எல்லாம் எதை வச்சு நம்ம அந்த நியூக்ளியன்ஸ் நம்ம அகாமடேட் பண்றோம் அப்படின்னா, பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான். அப்போ இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் மைண்ட்ல வச்சுக்கணும். நெக்ஸ்ட், இப்போ ஃபெர்மியான்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, நம்ம ஃபெர்மியான்ஸை என்ன பண்ணலாம்? 2 டைப்ஸா டிவைட் பண்ணலாம். லெப்டான்ஸ், பேரயான்ஸ் டிவைட் பண்ணலாம். நம்ம எலக்ட்ரான்ஸ் லெப்டான்ஸ்ல போயிடும். இப்போ பேரயான்ஸ் 2வா நம்ம டிவைட் பண்ணோம்னா நியூக்ளியான்ஸும் ஹைப்பரான்ஸும் கிடைக்கும். அப்போ நியூக்ளியான்ஸ் நமக்கு எதுல வருது? ஃபெர்மியான்ல வருது. அப்ப நியூக்ளியான்ஸ் அப்படிங்கறத 2வா டிவைட் பண்றோம். அதான் என்னது அப்படின்னா, புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் அப்படிங்கிறது. இது ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இது இன்க்ளூட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் ஷெல் மாடலை வச்சு என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஷெல் மாடல்ல மேஜிக் நம்பர்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸ்பின் ஆங்குலர் மொமெண்ட், ஸ்பின் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸ்பின்னு நமக்கு என்னது? ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம், ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் இது எல்லாமே நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஷெல் மாடலை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் parity ஆஃப் கிரவுண்ட் ஸ்டேட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். மேக்னெட்டிக் மொமெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் எனர்ஜி லெவல்ஸையுமே ஷெல் மாடல் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மேஜிக் நம்பர்ஸ். மேஜிக் நம்பர்ஸ் நம்ம என்னென்ன நம்பர்ஸ் எல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, 2, 8, 20, 28, 50, 82, 126 and 184. இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா மேஜிக் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த நம்பர்ஸ்ல நமக்கு எது நமக்கு மேஜிக் நம்பர், இல்லை எது மேஜிக் நம்பர் கிடையாது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கூட நமக்கு கேட்கலாம். அப்போ இந்த மேஜிக் நம்பர்ஸ் நம்ம கரெக்டா மைண்ட்ல வச்சுக்கணும். இதுல செமி மேஜிக் நம்பர்ஸ்னு எதெல்லாம் சொல்றாங்கன்னா 6, 14, 28 and 40. இப்போ 28 மேஜிக் நம்பர்ஸ்ல சொல்றோம். ஆனா அந்த 28 செமி மேஜிக் நம்பர்ஸ்லயும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த 4 நம்ம என்னென்ன சொல்றோம் அப்படின்னா செமி மேஜிக் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் மேயர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இப்போ இதுல நமக்கு மிடில் புக்ல பார்த்தோம்னா 126 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க.
அது மாதிரி டிசி தயாள் புக் இதையுமே நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிளியரான ஐடியா கிடைக்கும். ஒரே புக்கை ஃபாலோ பண்றதை விட இன்னொரு புக்கை எக்ஸ்ட்ரா நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு வந்து இன்னும் கான்செப்ட் நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்தா தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நமக்கு 1 or 2 டவுட்ஸ் இருந்தாலும் இன்னொரு புக்கு பார்க்கும்போது அந்த டவுட்ஸ் கொஞ்சம் கிளியர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால நீங்க டிசி தயாலும் பாருங்க, மிடில் புக்கையும் கோ த்ரூ பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் மேயர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா 1948ல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நமக்கு வந்து மேஜிக் நம்பர்ஸ்ல இருக்கிற இந்த நியூக்ளியை அதோட புரோட்டான் நம்பரோ நியூட்ரான் நம்பரோ இந்த மேஜிக் நம்பர்ஸ்ல இருந்துச்சுன்னா வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அபண்டன்ட்டா இருக்கு, நம்ம நேச்சர்ல நிறைய ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நமக்கு வந்து மேஜிக் நம்பருக்கு ஈக்குவலா நமக்கு நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸோ இல்லைன்னா வந்து நியூட்ரான்ஸோ இருக்கு. என்னன்னா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ், இசட் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் புரோட்டான். அப்போ இதுக்கு ஈக்குவலா நமக்கு வந்து மேஜிக் நம்பருக்கு ஈக்குவலா இது இருக்கும்போது இதுல ஏதாவது ஒரு மேஜிக் நம்பர்ல உங்களுக்கு எண்ணோ இல்லைன்னா இசட்டோ இருந்துச்சுன்னா அந்த நியூக்ளியை எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். அதே இது இதை தவிர மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கும்னா கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுல பாருங்க, a nucleus is stable if it has either n or z is equal to one of the magic numbers. அந்த magic numbersல ஏதாவது ஒரு நம்பருக்கு இந்த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸோ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸோ ஈக்குவலா இருந்துச்சுன்னா அந்த எலிமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்க, ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு அந்த நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த மேஜிக் நம்பர் இருக்கிற ஒரு புரோட்டான்ஸ் இந்த நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் வந்து மேஜிக் நம்பருக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா அப்போ அந்த எலமெண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து என்னன்னா நம்பர் ஆஃப் ஐசோடோப்ஸ் வந்து மற்ற எலமெண்ட்ஸை விட அதிகம்னு சொல்றாங்க. நம்பர் ஆஃப் ஐசோடோப்ஸ் வந்து மேக்ஸிமம். இதே மாதிரி நம்பர் ஆஃப் ஐசோடோன்ஸுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் இந்த கர்வ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்ப இந்த கர்வ்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பைண்டிங் எனர்ஜி வந்து சடனா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா எந்த எலமெண்ட்டுக்கு வந்து அந்த நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் வந்து இந்த மேஜிக் நம்பர்ஸ்க்கு வந்து ஈக்குவலா இருக்கோ அந்த எலமெண்ட்ஸ்க்கு வந்து நமக்கு பைண்டிங் எனர்ஜி வந்து எப்படி இருக்கான் சடனா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பைண்டிங் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆனாலே அது எப்படிதான் இருக்கும், ஸ்டேபிளா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்ப டபுளி மேஜிக் நம்பர் இருக்கு அப்படின்னா அது மேஜிக் நம்பர் இருந்தா அது ஸ்டேபிளா இருக்கும், மேஜிக் நம்பர் இல்லைன்னா அது லெஸ் ஸ்டேபிள். இதே இது டபுளி மேஜிக் நம்பரா இருக்கு அப்படின்னா அப்போ டபுளி மேஜிக்கா இருக்கும்போது இப்போ டபுளி மேஜிக்னா என்னது, இப்போ வந்து நம்பர் ஆஃப் இப்போ இந்த ஹீலியம் எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து நம்பர் ஆஃப் புரோட்டான் வந்து எவ்வளோ 2, நம்பர் ஆஃப் நியூட்ரான் வந்து 4 - 2 வந்து என்னது 2. அப்போ நம்பர் ஆஃப் நியூட்ரானும் மேஜிக் நம்பருக்கு ஈக்குவலா இருக்கு, நம்பர் ஆஃப் புரோட்டானும் மேஜிக் நம்பருக்கு ஈக்குவலா இருக்கு. இப்போ இதுல எடுத்துட்டோம்னா 8O60 நம்பர் ஆஃப் புரோட்டான் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து நமக்கு ஈக்குவல். இப்போ கால்சியம் எடுத்துட்டாலும் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ஈக்குவல். அப்போ இது எல்லாமே வந்து என்னது அப்படின்னா டபுளி மேஜிக் நம்பர்ஸ் இருக்கிற எலமெண்ட்ஸ். இதற்கு எல்லாமே ஸ்டெபிலிட்டி வந்து இன்னும் ரொம்ப ஹையா இருக்கும். அதே மாதிரி நியூக்ளியன்ஸ் வந்து நியூக்ளியஸ்ல வந்து டைட்டா பவுண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து நியூக்ளியன்ஸ் வந்து என்ன பண்ணும்னா நமக்கு வந்து நியூக்ளியஸ்ல வந்து இண்டிபெண்டா மூவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. Nucleus moves independently in common static spherical potential. அதனால ஷெல் மாடல் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இண்டிபெண்டன்ட் பார்ட்டிகிள் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து if a nucleus has protons and neutrons other than magic number it is less stable. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதாவது ஈக்குவல் டு மேஜிக் நம்பரா இருந்தா ஸ்டேபிளா இருக்கும், டபுளி மேஜிக்கா இருந்தா மோர் ஸ்டேபிள், அதே இது அதர் தேன் மேஜிக் நம்பரா இருக்கும்போது லெஸ் ஸ்டேபிள்னு சொல்றோம். இந்த பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம், ஆனா ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். The number of stable isotopes and isotones per element for Z equal to 20, 50 and 82 are much larger compared to neighboring isotopes. இப்போ இதுல வந்து பார்த்தோம்னா இந்த டேபிள் காலம் பாருங்க, நமக்கு வந்து எவ்வளோ இப்போ நமக்கு வந்து மேஜிக் நம்பர் வந்து 50 இங்க இருக்கு.
இப்போ கால்சியத்துக்கு 20 மேஜிக் நம்பர் 20. அதே மாதிரி டின்க்கு வந்து மேஜிக் நம்பர் இங்கே 50. அந்த நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் வந்து இங்கே 50. நெக்ஸ்ட் வந்து லெட்டுக்கு வந்து 82. அப்போ இது மூணுமே மேஜிக் நம்பர்ஸ் தானே. இப்போ கால்சியத்துக்கு எவ்வளோ ஐசோடோப்ஸ் இருக்கு அப்படின்னா 6 ஐசோடோப்ஸ் இருக்கு. டின்க்கு வந்து 10 ஐசோடோப்ஸ் இருக்கு. லெட்க்கு வந்து என்னது அப்படின்னா 4 ஐசோடோப்ஸ் இருக்கு. அப்போ இதுக்கு நெய்பரிங் ஐசோடோப்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இங்க 20ன்னு இதுக்கு நெய்பரிங் என்னது, ஒன்று 19 இருக்கும், அப்படி இல்லைன்னா 20 இருக்கும். அப்போ 19க்கு பார்த்தா நமக்கு வந்து என்னது, நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் 19க்கு எதுக்கு இருக்கு, பொட்டாசியத்துக்கு இருக்கு. அப்போ அந்த பொட்டாசியத்துக்கு வந்து நமக்கு வந்து எவ்வளோ ஐசோடோப்ஸ் இருக்கு, 3 ஐசோடோப்ஸ் தான் இருக்கு. அதே இது இப்போ ஸ்காண்டியம் போனோம்னா அதுக்கு வந்து 21 நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் வந்து என்னது அப்படின்னா 21. அப்போ 21 எடுத்துட்டோம்னா இது நமக்கு வந்து நம்பர் ஆஃப் ஐசோடோப்ஸ் என்னது, நம்பர் ஆஃப் ஐசோடோப்ஸ் வந்து 1 தான். நெக்ஸ்ட் இது டின் எடுத்துக்கலாம். டின்க்கு வந்து நமக்கு நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் வந்து என்னது 50. இப்போ இதுக்கு வந்து நமக்கு வந்து ஐசோடோப்ஸ் எவ்வளோ இருக்கு, ஐசோடோப்ஸ் வந்து 10 இருக்கு. அதே இது இண்டியம் எடுத்துட்டோம்னா அந்த இண்டியத்தோட நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் வந்து எவ்வளவு 49. அப்போ 49 எடுத்துட்டோம்னா அதுக்கு வந்து ஐசோடோப்ஸ் வந்து எவ்வளவுதான் இருக்கு, 2 தான் இருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் எலமெண்ட் எடுத்துக்கலாம். இங்க நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஆன்டிமனி எடுத்துக்கிறோம். ஆன்டிமனிக்கு 51. அப்போ 10க்கு வந்து 50, அதுக்கு நெய்பரிங்னா 51 சொல்லலாம், இல்லைன்னா 49 சொல்லலாம். அப்போ இண்டியம்க்கு 49, அதுக்கு 2 ஐசோடோப்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து எஸ்பி ஆன்டிமனிக்கு வந்து 51, அதுக்கு 2 ஐசோடோப்ஸ் தான் இருக்கு. ஆனா டின்க்கு மட்டும் நமக்கு வந்து எத்தனை ஐசோடோப்ஸ் இருக்கு, 10 ஐசோடோப்ஸ் இருக்கு. இதைத்தான் நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, the number of stable isotopes and isotones per element for Z equal to 20, 50 and 82 are much larger compared to neighboring isotopes அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட் ஒன் பார்த்தோம்னா நமக்கு லெட்டுக்கு தான் அதிகமா இருக்கு. அதே இது டைட்டானியமுக்கு 81, நெய்பரிங்னு பார்த்தோம்னா டைட்டானியம் 81, பிஸ்மத் 83. ஆனா பிஸ்மத்துக்கு 1 தான் இருக்கு, டைட்டானியத்துக்கு 2 தான் இருக்கு. ஆனா லெட்டுக்கு மட்டும் எத்தனை ஐசோடோப்ஸ் இருக்கு, 4 ஐசோடோப்ஸ் இருக்கு. ஏன்னா இது எல்லாமே எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா மேஜிக் நம்பர்ஸ்க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போலாம். நெக்ஸ்ட் வந்து அங்க ஐசோடோப்ஸ் பார்த்தோம், இங்க ஐசோடோன்ஸ் பார்க்குறோம். இப்போ இங்க ஐசோடோன்ஸ் பார்த்தோம்னா இப்போ நமக்கு 49, 50, இப்போ இதுல பார்த்தோம்னா 50 வந்து மேஜிக் நம்பர், 20 மேஜிக் நம்பர், 82 மேஜிக் நம்பர்ஸ். இப்போ இதுல மேல பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து இங்க 19 இருக்கு, இங்க 21 இருக்கு. அப்போ இங்க வந்து ஸ்டேபிள் ஐசோடோன்ஸ் கிடையாது, இதுக்கு ஸ்டேபிள் ஐசோடோன் 21 இருந்துச்சுன்னா 1 தான். அதே 49க்கு ஒரே ஒரு ஸ்டேபிள் ஐசோடோன் தான், 51க்கு 1 தான். ஆனா 50க்கு மட்டும் பாருங்க 6 ஐசோடோன்ஸ் இருக்கு. அது மாதிரி 81 நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் 81 இருக்கும்போது 83 இருக்கும்போது 1 தான் இருக்கு. ஆனா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் 82 இருக்கும்போது நமக்கு 7 ஸ்டேபிள் ஐசோடோன்ஸ் இருக்கு. இதைத்தான் சொல்றாங்க. நெய்பரிங்கை விட நமக்கு எப்படி இருக்கும், அந்த மேஜிக் நம்பர்ஸ்க்கு நெய்பரிங் இது நியூக்ளியை தவிர அதுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டேபிள் ஐசோடோன்ஸ் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பைண்டிங் எனர்ஜியும் அப்படிதான். இப்போ அந்த நெக்ஸ்ட் நியூட்ரானுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மேஜிக் நம்பர் இருக்கு, அந்த மேஜிக் நம்பர் இருந்தா கண்டிப்பா ஸ்டேபிள்னு சொல்லிட்டோம். அப்ப ஸ்டேபிள்னா பைண்டிங் எனர்ஜி வந்து எப்படிதான் இருக்கும், அதிகமா தான் இருக்கும். ஆனா அதுக்கு பக்கத்துல இருக்கிறதுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பக்கத்துல இருக்க நியூட்ரான்ஸ்க்கு வந்து பைண்டிங் எனர்ஜி வந்து எப்படி இருக்குமா, கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பைண்டிங் எனர்ஜி ஆஃப் நெக்ஸ்ட் நியூட்ரான் ஆஃப்டர் அ மேஜிக் நம்பர் இஸ் ஸ்மால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் எடுத்திருக்காங்களா, இப்ப நீங்க ஆக்சிஜன்ல பார்த்தோம்னா 16க்கு வந்து நமக்கு எவ்வளவு இருக்கு, அப்ப 8O16 8 வந்து மேஜிக் நம்பர் தானே. அப்போ அதுல வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து 15.7 கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து அதே 15க்கு வரும்போது இப்போ இது அடுத்து இப்போ 16 இங்க இருக்குன்னா நமக்கு வந்து 8 நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து 8. அப்ப இங்க வந்து என்ன வரும், நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து 7 வரும். இங்க நியூட்ரானை தான் அவங்க சொல்லியிருக்காங்க.
அதே இது இங்க பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் 9 வரும். அதே அந்த 8க்கு பாத்தீங்கன்னா 15.7 இருக்கு. அதே இது 7க்கு பக்கத்துல இருக்கிறதுக்கு போகும்போது 13.2, இதுக்கு வந்து எவ்வளவு இருக்கு? 4.14 தான் இருக்கு. அதே மாதிரி கால்சியத்துக்கு பாருங்க, கால்சியத்துக்கு வந்து 20 இருக்கு. 20 நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இருக்கிறதுக்கு வந்து எவ்வளவு இருக்கும்? நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து 20 இருக்கும். அதே 20 கால்சியம் 39க்கு வந்து 19 தான் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். அப்போ இதுல பாருங்க 20 இருக்கிறதுக்கு 15.7 இருக்கு, 19 நியூட்ரான்ஸ்க்கு 13.3, அப்போ 21க்கு என்ன வரும்? 8.4. அப்போ இதுல இந்த சென்டர்ல இருக்கிறது எல்லாத்த விடையும் மேலையும் கீழையும் இருக்கிறதுக்கு வந்து எப்படி இருக்கும்? பைண்டிங் எனர்ஜி வந்து மினிமமா இருக்கும். அதான் வந்து இதுல சொல்றாங்க. இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பைண்டிங் எனர்ஜி ஆஃப் நெக்ஸ்ட் நியூட்ரான். இது வந்து 8, நம்பர் ஆஃப் நியூட்ரான் 8. அப்ப நெக்ஸ்ட் நியூட்ரானா ஒண்ணு 7ஆ இருக்கும், இல்லைன்னா 9ஆ இருக்கும். அதுக்கு வந்து எப்படி இருக்கு? பைண்டிங் எனர்ஜி வந்து இதை விட எப்படி இருக்கும் அப்படின்னா கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த நியூக்ளியை வித் புரோட்டான் ஆர் நியூட்ரான் நம்பர் ஈக்குவல் டு ஒன் ஆஃப் தி மேஜிக் நம்பர் ஆர் ஸ்பெரிக்கல் இன் நேச்சர். அது ஸ்டேபிளா இருக்கும்னு பார்த்தோம். ஆனா அது என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னா ஸ்பெரிக்கலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து இதுல ஷெல் மாடலோட அசம்ஷன் பார்க்கலாம். இதுல வந்து என்ன சொல்றாங்க? நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான் ரிப்பீட் ஆகும். நியூக்ளியான்ஸ் வந்து நியூக்ளியஸ்ல எப்படி இருக்கும்? இண்டிபெண்டா மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். இது வந்து ஒரு நியூக்ளியான்ஸோட ஆவரேஜ் மோஷன் வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்றோம் அப்படின்னு சொல்றோம். இதனாலதான் நம்ம ஷெல் மாடல்ல இண்டிபெண்டன்ட் பார்ட்டிகல் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து புரோட்டான் அண்ட் நியூட்ரான் செப்பரேட்லி ஃபில் லெவல்ஸ் இன் தி நியூக்ளியஸ். ஆல்ரெடி பார்த்தோம். பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள் வந்து என்ன பண்ணியிருக்கோம்? ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த நியூக்ளியான்ஸ் ஆர் பேர்ட் அண்ட் எ பேர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் கான்ட்ரிபியூட் 0 ஸ்பின். என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஈவன் நியூக்ளியா இருக்கு அப்படின்னா, இப்போ 6C12 அப்படின்னா நம்பர் ஆஃப் புரோட்டான் 6, நம்பர் ஆஃப் நியூட்ரானும் 6. இந்த மாதிரி ஈவனா இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்பின் எப்படி இருக்குமா? 0வா இருக்கும். அதான் சொல்றாங்க மோஸ்ட் ஆஃப் தி நியூக்ளியான்ஸ் ஆர் பேர்ட் and a pair of nucleons contributes 0 spin and 0 magnetic moment. The paired nucleons thus form an inert core. Inert core na என்னன்னா completely filled shell. அதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா inert core. அதை வந்து ஃபார்ம் பண்ணும். ஒரு paired nucleons வந்து எதை ஃபார்ம் பண்ணுமா? ஒரு inert core வந்து ஃபார்ம் பண்ணும். completely filled shell வந்து ஃபார்ம் பண்ணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து the properties of odd A nuclei are characterized by the unpaired nucleon அப்படின்னு சொல்றாங்க. And odd nuclei by the unpaired protons and neutrons. இது வந்து ஒண்ணும் கிடையாது. இப்ப add nuclei இருந்துச்சுன்னா நமக்கு என்னதான் இருக்கும்? unpaired protons and neutrons தானே இருக்கும். இப்போ ஈவன் பேர்டுனா என்னது? ஈவன். இப்போ 6 protons இருக்கு, 6 neutrons இருந்துச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும்? பேர்டா இருக்கும். இப்போ இதே இது வந்து நமக்கு ஒரு 5 தான் இருக்குன்னா அது unpaired தானே. அதாங்க சொல்றாங்க. ஆட் நியூக்ளியா இருந்துச்சுன்னா அதை எதை வச்சு ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா அன்பேர்டு புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் வச்சு நம்ம என்ன பண்றோம்னா பேர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆடிஏ நியூக்ளியை ஆர் கேரக்டரைஸ்டு பை தி அன்பேர்டு நியூக்ளியான் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து என்னென்ன ப்ரெடிக்ட் பண்றாங்கன்னா ஷெல் மாடல்ல ஈவன் நியூக்ளியை வந்து எப்படி இருக்கும்? ஆட் நியூக்ளியை விட ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஈவன் நியூக்ளியைக்கு வந்து கிரவுண்ட் ஸ்டேட் ஸ்பின், ஆங்குலர் மொமெண்டம், மேக்னெட்டிக் மொமெண்ட் இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா 0வா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஈவன் நியூக்ளியைக்கு ஸ்பின் வந்து 0, மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் 0 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் தி நியூக்ளியஸ் ப்ரொடியூஸ்டு பை தி ஆட் நியூக்ளியான் ஒன்லி. ஏன்னா ஈவன் நியூக்ளியான் தான் நம்ம 0ன்னு சொல்லிட்டோம்ல. அப்ப அது எதுதான் ப்ரொடியூஸ் பண்ணும்? மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து எதுதான் கொடுக்கும் அப்படின்னா ஆட் நியூக்ளியான் தான் வந்து என்னன்னா கொடுக்கும். நெக்ஸ்ட் அப்போ இப்போ வந்து ஆட் ஏ நியூக்ளியை இருக்கு அப்படின்னா அதுக்கு ஸ்பின் எப்படி டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இப்போ வந்து கார்பன் எடுத்துட்டோம்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் வந்து 7, நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் 6, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து என்னது அப்படின்னா 7. இது நமக்கு வந்து 6C14 இருந்துச்சுன்னா நமக்கு ஈவனா இருக்கும். அப்ப நம்ம ஸ்பின் வந்து என்ன சொல்லிடலாம் அப்படின்னா 0ன்னு சொல்லிடலாம். ஆனா இங்க 6C13 இருக்கு.
அப்போ நம்பர் ஆஃப் நியூட்ரான் நமக்கு எப்படி இருக்குன்னா ஆடா இருக்கு, புரோட்டான் வந்து ஈவனா இருக்கு. அப்போ இது ஈவன் ஆட்ல வந்து வந்துடும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஸ்பின் எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்னது, இது எல்லாமே எஸ் பி டி அப்படிங்கிறது வந்து அந்த ஆர்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ். சரியா, அந்த குவாண்டம் ஸ்டேட் வந்து நம்ம எழுதியிருக்கோம். இப்போ நமக்கு இதுல வந்து எப்படி வரும், எஸ்பி பி, அதுக்கப்புறம் என்ன வரும், டிஎஸ், அகெயின் டி வரும், எஃப் வரும். இந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து என்ன பண்ணுவோம், அந்த கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து எழுதுவோம்ல, இது நமக்கு தெரியும். இதை டீட்டெயில்டா வந்து என்னன்னா இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஷெல் மாடலை பேஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ஸ்பின் வந்து மெஷர் பண்றது, பேரிட்டி எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோல இது வந்து செப்பரேட்டா பார்க்கலாம். இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், இப்போ இதுல 1/2 3/2 இதெல்லாம் வந்து என்னது அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டத்தை வந்து நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணும். இந்த 2 4 1ங்கிறது என்னது அப்படின்னா நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். அப்போ நமக்கு வந்து என்னது, இப்போ இந்த கான்ஃபிகரேஷன் எது வரைக்கும் நம்ம எழுதலாம் அப்படின்னா நமக்கு 7 தான் வேணும். அப்போ வந்து என்ன பண்ணலாம், இங்க 2 4 + 2 6 ஆயிடுச்சா. நெக்ஸ்ட் நமக்கு என்ன வரும், 2 வரணும். ஆனா நமக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா நமக்கு 1 தானே இருக்கு. அப்ப நம்ம வந்து 1 போட்டுடலாம். ஆக்சுவலா நமக்கு இங்க 2 ஃபில் பண்ணலாம். ஆனா வந்து நமக்கு என்ன அப்படின்னா ஒரே ஒரு நியூட்ரான் தான் எக்ஸ்ட்ரா இருக்கனால இங்க நம்ம 1ன்னு போட்டுட்டோம். அப்போ இந்த லாஸ்ட் அன்பேர்டு நியூக்ளியான் இருக்குல்ல, இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட ஸ்பின்னை வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். அப்போ ஆட் நம்பர் ஆஃப் நியூக்ளியை இருந்துச்சுன்னா அதோட ஸ்பின் எதை வச்சு நம்ம கால்குலேட் பண்றோம், லாஸ்ட் அன்பேர்டு நியூக்ளியான் வச்சு. ஓகேவா, அப்ப நமக்கு இங்க என்ன இருக்கு, 1/2 இருக்கா. அப்போ 1/2 தான் அதோட ஸ்பின்னு. இப்போ பேரிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ இங்க இதான் வந்து நமக்கு என்னது அப்படின்னா எல்லோட வேல்யூ. அப்போ -1/L அப்படிங்கிறது தான் நமக்கு என்னது, சாரி இது வந்து எல்லோட வேல்யூ கிடையாது, இந்த P தான் வந்து நமக்கு எல்லோட வேல்யூ. அதாவது S அப்படின்னு சொன்னோம்னா எல்லோட வேல்யூ 0, Pனா எல்லோட வேல்யூ 1, Dனா எல்லோட வேல்யூ 2, Fனா எல்லோட வேல்யூ 3. அதாவது SPDF நம்ம இந்த ஆர்பிட்டால் சொல்லுவோம்ல, நம்ம இந்த ஷெல் எனர்ஜி ஷெல்ஸ் வந்து நம்ம வந்து SPDF அப்படின்னு அந்த சப் ஆர்பிட்டால் சொல்லுவோம். அப்போ அதில் எஸ்ங்கிறது L = 0 அந்த ஸ்டேட்டு, பிங்கிறது L = 1, L = 2 அப்படிங்கிறது நமக்கு என்னது அந்த டி, அந்த ஸ்டேட் வந்து டி தான் L = 2ன்னு சொல்லுவோம், F வந்து L = 3. அப்போ நமக்கு வந்து -1/L அப்படிங்கிறது தான் பேரிட்டியோட ஃபார்முலா. அப்போ Pனா 1 தானே, அப்போ -1/1 வந்து என்ன கிடைக்கும், மைனஸ்ல தான் கிடைக்கும். அப்போ அதனால தான் இங்க மைனஸ் வந்து போட்டிருக்கோம். அப்போ இந்த நெகட்டிவ்ங்கிறது பேரிட்டி வந்து என்னது நெகட்டிவ். அப்போ நமக்கு வந்து ஆங்குலர் மொமெண்டம் வந்து என்னது 1/2, பேரிட்டி வந்து என்னது நெகட்டிவ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேவா, ஆனா இதை வந்து இன்னுமே நம்ம வந்து நிறைய இதுல இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும் ஸ்பின் அண்ட் பேரிட்டி கண்டுபிடிக்கிறதுல. இதுல வந்து இதை வந்து கம்ப்ளீட்டா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தி ஷெல் மாடல். இப்போ இதுல வந்து கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் ஸ்பின் அண்ட் பேரிட்டி ஈவன் நியூக்ளியேக்கு வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்பின் வந்து 0ன்னு பார்த்துட்டோம். அப்போ இதுல வந்து ஸ்பின் வந்து 0, நெக்ஸ்ட் வந்து பேரிட்டி வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஈவன் பேரிட்டியா இருக்கும். எப்பயுமே வந்து ஈவன் நியூக்ளியா இருந்துச்சுன்னா எல்லா ஈவன் நியூக்ளியேக்குமே சரி, இது வந்து நம்ம ஸ்டாண்டர்டா மைண்ட்ல வச்சுக்க வேண்டியதான். ஸ்பின் வந்து 0, பேரிட்டி வந்து என்ன பேரிட்டியா இருக்கும், ஈவனா இருக்கும். அவ்வளவுதான், அதாவது பாசிட்டிவா இருக்கும். நமக்கு பேரிட்டி வந்து 0+ அப்படின்னு ஞாபகம். 0 வந்து ஸ்பின்னு, மேல வந்து என்ன பண்றோம், இப்போ இங்க வந்து நெகட்டிவ்னு போட்டோம்ல, 6 3 13க்கு வந்து நம்ம என்ன போட்டோம், 1/2ங்கிறது ஸ்பின்னு, மேல மைனஸ்னு போட்டோம்ல, இதுக்கு வந்து 0+. நமக்கு வந்து ஸ்பின் வந்து 0, பேரிட்டி வந்து பிளஸ் பாசிட்டிவ்னு வரும். நெக்ஸ்ட் வந்து இட் எக்ஸ்பிளைன்ஸ் தி கிரவுண்ட் ஸ்டேட் ஸ்பின் அண்ட் பேரிட்டி ஆஃப் மோஸ்ட் ஆட் ஏ. அப்போ ஆட் நியூக்ளியர் அது ஈவன் ஆடா இருந்தாலும் சரி, ஈவன்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் வந்து ஈவன் ஆகும், நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து எப்படி இருக்கு, ஆடா இருக்கு. இல்ல அப்படியே மாறி இருந்தாலும் சரி, நம்பர் ஆஃப் புரோட்டான் ஆடா இருந்து நியூட்ரான்ஸ் வந்து ஈவனா இருந்தாலும் சரி, இல்ல ரெண்டுமே நமக்கு ஆடா இருந்தாலும் சரி. இப்போ இதெல்லாமே நமக்கு வந்து அந்த
ப்ராபபிலிட்டி தான் அது. ஒண்ணு ஈவனா இருக்கணும், இல்லைன்னா ஆடா இருக்கணும், இல்லை ஈவன் ஆட் ஈவன் இப்படி இருக்கலாம்ல. இப்ப ஈவன்னா 0 அப்படின்னு நமக்கு தெரியும். அதே இது சப்போஸ் நமக்கு மாறி இருந்துச்சுன்னா அந்த ஸ்பின்னை வந்து எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றத இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. ஆக்சுவலா நம்ம எப்படி சொல்லலாம்னா ஈவனா இருந்தா 0வா இருக்கும், ஆடா இருந்துச்சுன்னா நமக்கு எப்படின்னா இன்டெக்ரல் ஸ்பின் கிடைக்கும் அங்க. அதே மாறி இருக்கு, ஈவன் ஆடாவும் ஆட் ஈவனா இருந்துச்சுன்னா அங்க நமக்கு ஹாஃப் இன்டெக்ரல் ஸ்பின் கிடைக்கும். அதான் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன்ஸ் எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி ஆஃப் மேஜிக் நியூக்ளியை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டினா நம்ம என்ன பார்த்தோம், நம்ம இப்போ வந்து டபுள் மேஜிக் நம்பரா இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து என்னது மோர் ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்ல, அதாங்க சொல்றாங்க. அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டிவ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் டைபோல் அண்ட் எலக்ட்ரிக் குவாட்ரபோல் மூமெண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஐசோமெரிசம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஐசோமெரிசம் அப்படின்னா, நம்ம ஐசோமர்ஸ்னா என்னன்னு சொல்லுவோம், சேம் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இருக்கும். ஆனா அது எதுல டிஃபர் ஆகும்னா அதோட எனர்ஜி ஸ்டேட்ஸ்ல மட்டும் தான் டிஃபர் ஆகும். இது வந்து மெட்டல் ஸ்டேபிள் ஸ்டேட்ல தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இதுதான் ஐசோமர்ஸ் அப்படிங்கிறது. இந்த நியூக்ளியர் ஐசோமர்ஸ் பத்தி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த மாடலோட ஃபெயிலியர்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வந்து எல்லா நியூக்ளியைக்கும் ஸ்பின் வந்து மோஸ்ட் ஆஃப் த நியூக்ளியைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆனா சம் ஆஃப் த நியூக்ளியைக்கு என்ன பண்ணல, ஸ்பின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. அதே மாதிரி ஈவன் நியூக்ளியோட அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டோட எனர்ஜி லெவல்ஸ் வந்து என்ன பண்ணலன்னா எக்ஸ்பிளைன் பண்ணல. ஃபெயில்ஸ் டு எக்ஸ்பிளைன் தி எனர்ஜி லெவல் ஆஃப் ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஈவன் நியூக்ளியை. ஆனா எனர்ஜி லெவல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இதுல, ஆனா வந்து என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, ஈவன்ல ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டோட எனர்ஜி லெவல்ஸ் வந்து என்ன பண்ணல அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து சம் ஆஃப் த நியூக்ளியோட மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. அதே மாதிரி நிறைய நியூக்ளியோட குவாட்ரபோல் மூமெண்ட்டை வந்து என்ன பண்ணிருக்க மாட்டாங்கன்னா குவாட்ரபோல் மூமெண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டாங்க. இதுக்கு தான் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கலெக்டிவ் மாடல்ல வந்து இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து unable to explain the ground state of odd A nuclei. இந்த மாஸ் ரீஜியன் வந்து இந்த 150, 190, 220 எல்லாம் வர்றது இல்லை. அந்த கிரவுண்ட் ஸ்டேட்ஸை பத்திலாம் என்ன பண்ணல அப்படின்னா இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலன்னு சொல்றாங்க. இந்த லாஸ்ட் பாயிண்ட் வந்து ஆக்சுவலா டிசி தயால இது இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்க வந்து மிட்டல் புக்கு நல்லா கோத்ரூ பண்ணிட்டு நீங்க டிசி தயால் பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் அதுலயும் கவர் ஆயிருக்கும். அதுல இந்த மாதிரி இந்த 1 or 2 பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அதனால எப்ப படிச்சாலும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு புக்கோட ஸ்டாப் பண்ணிடாதீங்க. இன்னும் ஒரு 2-3 புக்கு நம்ம பார்க்க நமக்கு இன்னும் கான்செப்ட்ஸ் வந்து கிளியரா புரியும். இப்போ ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இப்போ ஷெல் மாடல்ல வந்து நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு நியூக்ளியான்ஸ் வந்து நியூக்ளியஸ்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்டேட்ல தான் இருக்கும். அதாவது ஒரே ஒரு குவாண்டம் ஸ்டேட்ல வந்து எப்படி இருக்கும், ஒரு நியூக்ளியான் தான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இதுதான் என்னது எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து ஃபெர்மியான்ஸ் வந்து லெப்டான்ஸ் பேரியான்ஸ் டிவைட் பண்ணலாம். பேரியான்ஸ் நியூக்ளியான்ஸ் ஹைப்பரான்ஸ் அப்படின்னு டிவைட் பண்றோம். ஆக்சுவலா இது வந்து எதுக்காக இது கொடுத்துருக்குது அப்படின்னா நமக்கு வந்து இங்க பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்ல வந்து நமக்கு என்ன சொல்றாங்கன்னா no two identical fermions can occupy the same quantum state simultaneously சொல்லியிருக்காங்கல்ல. அப்ப நம்ம இந்த நியூக்ளியஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இந்த நியூக்ளியான்ஸ்ங்கிறது எது கீழே தான் வரும், இந்த ஃபெர்மியான்ஸ் கீழே தான். லெப்டான்ஸ்ங்கிறது எலக்ட்ரான்ஸ் வந்து லெப்டான் குரூப்ல வரும். இந்த பேரியான்ல தான் நம்மளோட நியூக்ளியான்ஸ் வந்து வரும். நியூக்ளியான்ஸ் 2-ஆ டிவைட் பண்ணலாம். அதான் வந்து என்னன்னா புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். நெக்ஸ்ட் ஷெல் மாடல் வச்சு என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணி ஷெல் மாடல்ல என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா மேஜிக் நம்பர், ஸ்பின், பேரிட்டி, மேக்னெட்டிக் மூமெண்ட் அண்ட் எனர்ஜி லெவல்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம லாஸ்டா அதோட லிமிடேஷன்ஸ்ல பார்த்தோம். அதுல வந்து ஈவன் நியூக்ளியோட அந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்ஸோட எனர்ஜி லெவல்ஸ் தான் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அது எதோட எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்போ இங்க கூட நம்ம என்ன எழுதியிருக்கோம்னா ஸ்பின் வந்து மெஷர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம். ஆனா அங்க ஸ்பின் ஆஃப் சம் நியூக்ளியை வந்து என்ன பண்ணல, எக்ஸ்பிளைன் பண்ணலன்னு அவங்க கொடுத்துருப்பாங்க. unable to explain the spin of some nuclei அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ மோஸ்ட் ஆஃப் த நியூக்ளியைக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில நியூக்ளியைக்கு தான் என்ன பண்ணலன்னா எக்ஸ்பிளைன் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து
மேஜிக் நம்பர்ஸ்னு பார்த்தோம்னா இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும்னா நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். 2, 8, 20, 28, 50, 82, 126 and 184. அதே மாதிரி செமி மேஜிக் நம்பர்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஈவன் நியூக்ளியா இருந்துச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். அதாவது மேஜிக் நம்பர்ஸ்க்கு இந்த மேஜிக் நம்பர்ல ஏதாவது ஒரு புரோட்டானோ நியூட்ரானோ மேஜிக் நம்பரா இருந்துச்சுன்னா அது ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். அப்படி இல்லைன்னா அது லெஸ் ஸ்டேபிளா இருக்கும். அதே டபுள்யூ மேஜிக்கா இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? மோஸ்ட் ஸ்டேபிள்னு பார்த்தோம். அதே மாதிரி அந்த மேஜிக் நம்பர் இருக்கிற அந்த நியூக்ளியை இருக்குல்ல, அதுக்கு வந்து இந்த நம்பர் ஆஃப் ஐசோடோப்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அது பக்கத்துல இருக்கிற எலமெண்ட்டை விட இதுக்கு வந்து இந்த நம்பர் ஆஃப் ஐசோடோப்ஸோ ஐசோடோன்ஸோ அதிகமா இருக்கும். அதே மாதிரி பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அது வந்து என்னன்னு சடனா வந்து என்ன ஆகுது அப்படின்னா டிராப் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அது சடனா வந்து என்ன ஆகும்னா கரெக்டா அந்த மேஜிக் நம்பர்ஸ் இருக்கிற நியூக்ளியஸ்க்கு வந்து அது என்ன ஆகும்? ரேஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அதுக்கு ஒரு டிஃபரன்ஸும் இருக்கும். நம்ம அந்த இதுல பார்த்தோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு பைண்டிங் எனர்ஜி வந்து அந்த நியர்பை நியூட்ரான்ஸ்க்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 8O16 எடுத்துட்டோம்னா இப்போ இதுல வந்து நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் 8, அதுக்கு பைண்டிங் எனர்ஜி 15.7. அதே இது நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் 7 இருக்கும். எதுக்கு அப்படின்னா 8O15க்கு, அதுக்கு பைண்டிங் எனர்ஜி 13.2 தான். அதே 8O17க்கு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் 9. அப்ப அதுக்கு அடுத்ததுக்கு வந்து எவ்வளவு வந்திருக்கு? 4.14. அப்ப அந்த பைண்டிங் எனர்ஜி வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஸ்பெரிக்கலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நியூக்ளியை வித் புரோட்டான் ஆர்கானோ இல்ல நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸோ ஏதாவது மேஜிக் நம்பருக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? ஸ்பெரிக்கலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து இண்டிபெண்டா நியூக்ளியான்ஸ் வந்து நியூக்ளியஸ்ல மூவ் ஆகும். அல்லது இண்டிபெண்டன்ட் பார்ட்டிகிள் மாடல்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இது அகைன் அதே தான். புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் வந்து என்ன பண்றோம்? எனர்ஜி லெவல்ஸ்ல வந்து செப்பரேட்டா ஃபில் ஆயிருக்கும்னு சொல்றோம். ஸோ இட் லிமிட்டட் பை பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஈவனா இருந்துச்சுன்னா ஸ்பின் 0, மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் 0. அதே இது வந்து நமக்கு வந்து ஆடா இருந்துச்சுன்னா இன்டெக்ரல் ஸ்பின் இருக்கும். ஆட் ஈவனா இருந்துச்சுன்னா ஆஃப் இன்டெக்ரல் ஸ்பின் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து நம்ம இதோட ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து பார்த்தோம். ஈவனா இருக்கும்போது ஸ்டேபிளா இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் அகைன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஈவனுக்கு ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் 0. நெக்ஸ்ட் வந்து மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் 0 தான் ஈவனுக்கு. அப்ப எதுதான் மேக்னெட்டிக் மொமெண்ட்டை கொடுக்கும் அப்படின்னா ஆட் நியூக்ளியான் தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆட் நியூக்ளியானுக்கு வந்து எப்படி வந்து நம்ம ஸ்பின் ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கிற மெத்தட் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை டீட்டெயிலா பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, ஸ்பின் கண்டுபிடிக்கலாம், பேரிட்டி கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக் வாட்டர் போல் மொமெண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நியூக்ளியர் ஐசோமெரிசத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். நியூக்ளியர் ஐசோமெரிசம்னா என்னது? சேம் Z and A இருக்கும், ஆனா எனர்ஜி ஸ்டேட்ல வந்து டிஃபர் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். இது மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்ல தான் இது டிஃபைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இது எதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண? சம் ஆஃப் த நியூக்ளியோட ஸ்பின் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஈவன் நியூக்ளியோட ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்ல ஒரு எனர்ஜி லெவல்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. சம் ஆஃப் த நியூக்ளியோட மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆனா மோஸ்ட் ஆஃப் த நியூக்ளியைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆனா மோஸ்ட் ஆஃப் த நியூக்ளியைக்கு இவங்க எதை தான் எக்ஸ்பிளைன் பண்ண? குவார்டர் போல் மூமெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணல. இதை கலெக்டிவ் மாடல் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஆர்டிஐ நியூக்ளியை இருக்குல்ல, இந்த 150, 190, 220 இதுக்கு உண்டான அந்த கிரவுண்ட் ஸ்டேட்ஸ் வந்து என்ன பண்ணல அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணல. unable to explain the ground states of RDA nuclei எந்த மாஸ் ரீஜியன்ல இந்த 150, 190, 220 ரீஜியன்ஸ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஷெல் மாடல் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஸ்பின் பேரிட்டி ஆஃப் ஈவன் ஆட் நியூக்ளியை, அதே மாதிரி ஆட் ஈவன் நியூக்ளியை, ஆட் நியூக்ளியைக்கு நம்ம எப்படி வந்து ஸ்பின்னும் பேரிட்டியும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதை ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் நம்ம கலெக்டிவ் மாடல் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்களும் எப்பயும் சொல்றதா கண்டினியூஸா படிச்சுட்டே இருங்க. இப்போ நம்ம வந்து இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனா நம்ம தனிப்பட்ட முறையில என்ன பண்ணணும்னா இன்னும் நிறைய நோட்ஸ் வந்து கேதர் பண்ணணும், நிறைய புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால MCQ வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு
MCQ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க கண்டினியூஸா படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பா நம்மளால சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியும். தேங்க்யூ.